ஒபேதேதோம் என்றால் ஏதோமின் வேலையாள் என்று அர்த்தம். பொதுவாக கித்தியன் என்றால் பெலிஸ்தியரின் காத் ஊரைச் சேர்ந்தவன் என்று அர்த்தம். சில வேத அறிஞர்கள் அவன் ஒரு லேவியன் என்றும் காத் ரிம்மோன் ஊரைச் சேர்ந்தவன் எனவே கித்தியன் என்கிறார்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த போது மாடுகள் மிரண்ட போது ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அவனது பயபக்தியற்ற செயலால் தேவன் அவனை அங்கேயே அடித்தார். தாவீது தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு மிகவும் பயந்து பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டில் வைத்தார். இது ஓபேதேதோமின் பரிசுத்த வாழ்க்கையை தாவீது அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோமின் வீட்டில் 3 மாதங்கள் இருந்தது. தேவன் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியையும் பொக்கிஷங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பும் 2வது வரிசை கீத வாத்தியங்கள் வாசிக்கும் பொறுப்பும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய குமாரர்கள் பராக்கிரமசாலிகளாகவும் தலைவர்களாகவும் மாறினார்கள். அவனுடைய சந்ததியில் கர்த்தருடைய வேலையை செய்ய திறமையுள்ள 62 பேர் உருவாகினார்கள்.